அருமையான காலை வேலை உங்களுடைய வார்த்தைகளை கேட்க அப்பா, ஒவ்வொருவருக்காக நான் நீங்க பேசுங்க. நான் அந்த உரையுடைய கரங்களை நீங்க தான் அற்புதங்களை செய்கிற ஒரு அதிசயத்தை வாழ வைக்கிற ஒரு கிருபையா எங்களை நடத்துகிறவர். 3 மாத காலங்களை அற்புதமா நடத்தினீரப்பா. இந்த 4வது மாதத்துல முதல் தேதியில உங்களுடைய சமூகத்துல வந்து இப்படியாக உங்களுடைய வார்த்தைகளை பேச நீங்க பேசுங்க, நாங்க கேட்க வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல என்னை மறைத்து ஆண்டவரே நீ சொன்னீரே, நீங்கள் போங்கள், பேச வேண்டிய நேரத்துல ஆவியானவர் உங்களை மறைத்து பேசுவார். அடையனை மறைத்து பேசுங்க. கேட்கிற ஒரு பிரயோஜனமான வார்த்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில இந்த புதிய மாதத்துல உங்களை இந்த கூகுள் மீட்ல சந்திப்பதிலே நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாக இந்த மாசத்துல ஆசீர்வதித்து உங்களுடைய குறைவுகள் எல்லாம் எடுத்து போட்டு உங்களுக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மாற்றி நிச்சயமாய் ஆண்டவர் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக நடத்த இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்வதிலே நான் இன்றைய நாளிலே கூட நமக்கு தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம கடந்து போகணும். இன்னைக்கு நம்ம வாசிக்கலாம் அந்த மாதத்தினுடைய யோசுவா எடுத்துக்கொள்ளுங்க. 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிச்சிருப்போம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வாரம் பரிசுத்த வாரம். பரிசுத்தமாய் உங்களை இந்த மாதம் இந்த வாரத்தை நிறைய பேர் என்ன பண்றாங்க, சபைகளிலே பரிசுத்தமான வாரம் என்று அறிவித்து குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிற போது நீங்கள் உங்களை பரிசுத்தமாக உங்களுடைய வீட்டை மாத்திரமல்ல, உங்களுடைய சரீரத்தையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவயங்களையும் பரிசுத்தமாய் நீங்கள் இந்த குட் ஃப்ரைடே மற்றும் இந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய அந்த நாளை நாம் அனுசரிக்கிற போது பிரியமானவங்க, உங்களை எப்படி நீங்கள் பேணி காத்து நடக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வாரத்துல அநேக வார்த்தைகளை நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை யோசுவா மூலம் சொல்றாருன்னு என்னன்னாக்கா, ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னாக்கா, இன்றைக்கு உங்களை என்ன பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் நாளைக்கு உங்க நடுவிலே அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிற போது பிரியமானவர்களே, ஏன் தேவன் சில காரியங்களை இன்றைக்கும் நமக்கு தாமதமாக வைத்துக் கொண்டிருக்கிறார் சொன்னால், நம்மளே அந்த தேவனுடைய அந்த தூய்மை எதிர்பார்க்கிறார், சுத்தத்தை எதிர்பார்க்கிறார். இன்னும் சொல்ல போனால் சுத்தம் வேற, பரிசுத்தம் தெரியுமா, இன்னும் தூய்மையான உள்ளங்களை நமக்குள்ள காணப்படுகிற அந்த காரியங்களை எல்லாம் எப்படி செயல்படுத்த போகிறீர்கள் என்பதை குறித்து இங்க திட்டம் தெளிவுமாக அந்த ஜனங்களுக்கு அவர் போதித்து வருகிறார். உங்களுக்கு நடக்கணும், நிறைய பேர் எனக்கு நடக்கலன்னு சொல்றீங்களே, அற்புதங்கள் நடக்கல, அதிசயங்கள் நடக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்களே, ஏன் நடக்கல அப்படின்னு நிறைய பேர். யோபு அவர் பாருங்க எப்பேற்பட்ட காரியங்களை நம்ம தேவன் செய்கிறாரு. யோபு 5:9 கூட வாசிங்க. தேவனுடைய நாமம் மகிமை உண்டாவதாக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார். ஆமேன். பாருங்க அவர் எப்படிப்பட்ட காரியங்களை அவர் சொல்லுகிறார்னா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார்.
ஆனா இவர் எப்படி சொல்றாருன்னா, உங்களை நீங்க பரிசுத்தமா இன்னைக்கு ஏன் இந்த வாரத்துல நம்ம அந்த புனித வெள்ளி பாருங்க, உலகத்துல எத்தனையோ வெள்ளி ஜனங்கள் வந்து வெள்ளிக்கிழமையில போய் ஏன் இந்த காரியத்தை சொன்னா, வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வரும். ஆனா தேவன் மரித்த இந்த அற்புதமான இந்த வெள்ளிக்கிழமை புனித வெள்ளியாக உலகம் முழுவதும் குட் ஃப்ரைடே என்று அனுசரிக்கப்படும். இதிலேயே மக்கள் ரட்சிக்கப்படணும். என்ன நான் அதுதான் நினைக்கிறேன். எத்தனையோ வெள்ளிக்கிழமைகளிலே கோயில்களுக்கு போறாங்க. அந்த கோயில்களுக்கு போகிற போது அங்கே அசுத்தமாய் மாறுகிற காரியங்களே நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. அசுத்த தலங்களாய் மாறி இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு பிரியமானவர்களே, தேவன் மரித்த அந்த நாளை எப்படி அனுசரிக்கிறார்கள் என்று சொன்னால், புனிதர் மரித்த நாள், புனிதமான கிழமை, வெள்ளிக்கிழமை, புனித வெள்ளி என்று இதையே நினைத்து பார்த்து உலக மக்கள் சிந்திக்கிற போது அவர்கள் அங்கேயே மனமாற்றம் அடைவர். பாருங்க, இந்த புனித வெள்ளி அன்று பிரியமானவர்களே அநேக மக்கள் கோயில்களுக்கு செல்லலாம். ஆனா அவங்களுடைய உள்ளம் தூய்மையா இருக்கிறதா என்று கேட்டால் இன்னும். அதனாலதான் யோசுவா ஜனங்களை நோக்கி என்ன கேட்கிறார்னா, இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு தேவன் உங்களுடைய பெரிய காரியங்களை செய்வார். நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை செய்வார். நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களை செய்வார். தேவன் உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள், நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கர்த்தர் அறிவார். தெரியுமா? ஒரு சிலருக்கு வீடு இல்லாத இருக்கலாம், பைக் இல்லாம இருக்கலாம், இல்ல நல்ல நிறைய பேர் இருக்கலாம், வியாதியோடு கூட இருக்கலாம். ஆனால் இந்த தேவன் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார் என்று ஜனங்களுக்கு யோசுவா பகிரங்கமாய் பேசுகிறது இருக்கிறார். அதே வார்த்தையைத்தான் இந்த காலை வேளையில உங்களோடு கூட கர்த்தர் அடியனோடு பேச கர்த்தர் கிருபை செய்தார். பாருங்க, யாத்திராகமம் 15:11 நம்ம வாசிக்க கேட்போம். அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவராய் எங்க சொல்லுகிறார் என்பதை குறித்து நீங்க வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாத்திராகமம் 15:11 வாசி. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும். வாய்ஸ் உங்களுக்கு பிரேக் ஆகுது சிஸ்டர். ஐயா கேட்கலைங்களா? வாசிக்க. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறோமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமீன். பாருங்க பிரியமானவர், எப்படி அவர் சொல்லுகிறார் பாருங்க. அற்புதங்களை செய்கிறவர் உமக்கு ஒப்பான, அவரை போல அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய ஒப்பானவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க. ஆனா ஏன் உங்களுடைய வாழ்க்கையில அற்புத அதிசயங்கள் நடக்கல? ஆனா ஜனங்களுக்கு அதனாலதான் சொல்றாரு, இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரம் பரிசுத்தமான வாரம். தேவன் பிரியமானவர்களே, அந்த சிலுவையில் அறையப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்து அநேகருக்கு காட்சி அளித்து அந்த பரமேறி சென்ற இந்த வாரமாவது நீங்க உங்களை என்ன பண்ணுங்க, பரிசுத்தமா உங்க கண்ணு பரிசுத்தப்படுத்துங்க, உங்க சிந்தனையை பரிசுத்தப்படுத்துங்க, உங்க கையை பரிசுத்தமா காத்துக் கொள்ளுங்க, தேவையில்லாத இடங்களுக்கு போகாம இருங்க. யோசுவா அதனாலதான் அத ஜனங்களுக்கு ஏன்பா, ஏன் கடவுள் ஸ்டைல எகிப்து தேசத்திலிருந்து அவர் நடித்து வருகிறாரே, ஏன் உங்க இப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய பெரிய காரியங்களை பார்த்து நிற்கிறீங்களே, இன்னும் நீங்க அடிமைகளா இருக்க போறீங்களா? இன்னும் நீங்க உங்களுடைய சுயத்திலே இருக்க போறீங்களா? நீங்க அடிமைத்தனத்துல சுயாதீனமா வாழ வேண்டியவங்க அடிமைப்பட்டு இருக்கிறீங்களே, உங்களை மீட்டு எடுத்து வந்தாரே கர்த்தர், இன்னும் பெரிய காரியங்களை செய்யணும்னா உங்களை நீங்க முதல் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கன்னு பேசுறேன். இன்றைக்கு கூட பிரியமானவர்கள், அந்த காலை வேளையில ஒருவேளை எப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க என்பது, நிறைய காரியங்களை செய்தார். பவுல் மூலியமா செய்தார், தேவன் மூலியமா அற்புதங்களை செய்தார். பவுலின் கைகளில் தேவன் அநேக அற்புதங்கள். அப்போஸ்தலர் 19:11 கூட நீங்க வாசிங்க சிஸ்டர். அப்போஸ்தலர் 19, நேரம் போயிட்டே இருக்குது, அதனால நான் கடந்து போகிறேன். வாசிங்க, தேவன் நாமத்துக்கு வாசிங்க.
பவுலின் கைகளினாலே ஆ, தேவன் ஆ. விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய பாருங்க. சரீரத்தில் இருந்து வாசிங்க வாசிங்க மார்கரெட். வாசிங்க. ஆ, அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமல்களையும் ஆ, கச்சைகளையும் கொண்டு வந்து ஆ. வியாதியஸ்தர்கள் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. ஆமீன். பாருங்க எப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்தார். பெரிய பெரிய காரியங்கள் பவுலின் கைகளினாலே நடந்தது. அவர் நிருபங்களை மட்டும் எழுதவில்லை பிரியமானவர்களே. நிறைய பேரு இன்னைக்கு இன்னைக்கு ஏன் பவுலை பத்தி பேசுறேன்னா, அந்த நாட்களிலே தேவன் பெரிய காரியங்களை செய்தார். பெரிய பெரிய அற்புதங்கள். நான் நம்ம ஒரு சிலருக்கெல்லாம் நான் அப்படித்தான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே 15 வருஷமா குழந்தை இல்ல, ஒரு குழந்தை இதுவே பெருசு இல்லை ஆண்டவரே, இன்னும் பெருசா நடக்கணும். செத்து போனோம்னா உயிரோடு எழுப்பணும். பேதுருவை போல எங்க நிழல் பட்டு சுகமாகணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தையும் இப்ப இருக்கிற இந்த நாட்களிலே யோசுவாவை போல, பவுலை போல ஊழியர்கள் எழும்ப வேண்டும் ஆண்டவரே, விசுவாச பிள்ளைகள் எழும்ப வேண்டும் ஆண்டவரே என்று நாம் இன்றைக்கு கேட்கிற ஒரு காரணம் தான் பிரியமானவர். இந்த காலை வேளை பாருங்க எப்பேற்பட்ட காரியங்களை பவுலின் கைகளினால் தேவன் என்ன பண்ணாரு. அநேக அற்புதங்களை, உருமால்கள், அவர் என்னென்ன கைகள்ல போட்டு வந்தாரோ அதெல்லாம் தூக்கின்னு போயிட்டு ஜனங்க மத்தியில போடும்போது பெரிய பெரிய அற்புதங்களை அதிசயங்களை தேவன் செய்தார். இன்றைக்கு உங்க குடும்பத்துல இன்னும் ஏன் அது மாதிரி அற்புதம் நடக்கல? இன்னும் ஏன் அதிசயம் நடக்கல? இன்னும் என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஏதாவது நடக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டு பிரியமான வீட்டை 10 முறை நம்ம என்ன பண்றோம், பெருக்கும். சாமானத்தை அந்த பழைய சாப்பாடு இருக்கக்கூடாது, புது சாப்பாடு செய்யறதுக்காக அதை நம்ம எடுத்துன்னு பண்றோம். கழுவாம நம்ம என்ன எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்றது இல்ல, இந்த அடுப்புல வைக்கிறது இல்லை. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இன்னைக்கு அதனாலதான் அந்த யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த பரிசுத்த வாரத்திலாவது பிரியமானவர்களே உங்களை நீங்கள் பரிசுத்தமாய் காத்து கொண்டு, ஆண்டவரே இந்த வருஷத்திலாவது நம்ம சங்கீதத்துல வாசித்தது போல துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராக எங்களை மகிழ்ச்சியாய் மாற பண்ண வேண்டும் என்று சொன்னால் பிரியமானவர்களே, உங்களை நீங்கள் எந்த காரியத்துல நீங்க அடிமைப்பட்டிருக்கிறீங்க, எந்த பாவத்தினுடைய கிரியைகளுக்கு நீங்க சிக்கி இருக்கிறீங்க, எந்த அசுத்தமான காரியங்கள் உங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நீங்க சற்று ஆராய்ந்து தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற போது பிரியமானவர்களே, தேவன் மிகப்பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்க மத்தியில தேவன் என்ன பண்ணுவாரு, பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, தேவன் பெரிய காரியங்களை செய்ய உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தம். அதனாலதான் இங்க சொல்லுகிறான் பிரியமானவர்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 32ஆவது வசனத்தை கூட வாசிங்க. அப்போஸ்தலர் 20:32 வாசிங்க. இப்பொழுது சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடைவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கும் சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கு அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். பாருங்க பிரியமானவர்களே, நம்ம அனைவருக்குள்ளும் நம் தேவனாலே நம்ம எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:17 கூட வாசிங்க சிஸ்டர். அவர் சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 3:17 கூட சொல்றாரு பாருங்க. எப்பேற்பட்ட ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவன் தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமீன். பாருங்க பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம்னா மற்ற காரியங்களை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க பேசுகிறது யாரை குறித்து பேசுறான்னா உங்களை குறித்து தான்.
அந்த யோசுவா கூட என்ன சொல்றாரு, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், ஏனென்னா உங்களிடத்துல தான் அற்புதங்கள் அதிசயங்களை தேவன் காத்து கொண்டிருக்கிறார், உங்களை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். முதல்ல நீங்க தான் முக்கியம், நீங்க தான் முதல்ல முக்கியம். அதைத்தாங்க சொல்றேன். நீங்களே அந்த ஆலயம். கட்டிடம் அல்ல பிரியமானவர், பெரிய பெரிய கட்டிடம் அல்ல. உங்களுக்குள்ளே ஒரு தேவ ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ளே தேவ ராஜ்யம் இருக்கிறது. உங்களுக்குள்ளே அந்த தேவ ராஜ்யத்தை நீங்கள் என்ன பண்ணலாம்? அசுத்திப்படுத்தாதீங்க. இந்த வாரம் ஏன்னாக்கா அந்த சிலுவை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்து தேவன் நமக்கு ஏன் என்னுடைய வாழ்க்கையில இத்தனை துன்பங்கள், இத்தனை போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் ஏன் கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற போது கர்த்தர் இன்றைக்கு நமக்கு அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து வழிநடத்த தேவன் வல்லமை உள்ளவரா. நீங்களே அந்த ஆலயம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, பெரிய பெரிய கட்டிடங்கள்ல பெரிய பெரிய காரியங்களில அப்படித்தான் நினைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. கட்டிடங்களை அவர் பார்க்கிறவர உனக்குள்ளே ஜீவனை தந்து உன்னையே ஒரு ஆலயமாக பார்க்கிறார். நீங்களே அந்த ஆலயம். அதுல 6:11 கூட வாசிங்க சிஸ்டர். அதுல 6:11 கூட அப்போஸ்தலர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஆமென். பாருங்க நீங்க பாருங்க நீங்க எப்படி ஒரு காரியத்தை செய்றீங்களோ அதே காரியத்தை சொல்றார். நீங்கள் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். 2 கொரிந்தியர் 7:1 கூட வாசிங்க சிஸ்டர். 2 கொரிந்தியர் 7:1 வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:1 வாசிங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசிசும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். ஆமீன். இந்த நாளிலே கூட பிரியமானவர்களே, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான இந்த காலை வேளையிலே இந்த பரிசுத்தமாக்குதலை நாம் தேவ பயத்தோடு நம்ம என்ன பண்ணோம்? தேவ பயம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? இந்த வாரம் பரிசுத்தமான வாரம் வச்சே. தேவன் அந்த சிலுவையில ஒப்பு கொடுத்த அந்த காரியங்களை கண்டு கூட இன்னைக்கும் நிறைய பேர் என்ன பண்றாங்க? மனப்போன போக்கில இருக்கிறாங்களே, எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க? அவங்களுக்கு அந்த ஒரு உண்மையான அந்த மனப்பக்குவம் இன்னைக்கும் தேவனுக்கு பயந்து நடக்கணும்ன்ற அந்த எண்ணம் வரலையே. அந்த ஆதங்கத்தோடு அவர் போய் பேசுறார். தேவ பயம் உங்களுக்குள்ள இருக்குதா? இன்னைக்கு நிறைய பேர் துணிகரமா பேசுறாங்களே, துணிகரமா செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்களே, விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமா பேசுறாங்களே. நிறைய பேர் எப்படி நடந்துன்னு இருக்கிறாங்க? அப்படி போல நாமளும் இருக்கலாமா? பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. எவ்வளவு அருமையா உபதேசம் பண்றாருப்பா. 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அவரை வரும்போது நம்ம எப்படி காணப்படணும்னு அங்க சொல்லி முடிக்கிறாங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்துக்கு எங்களை நேராக வழி நடத்துவாராக. ஆமீன். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 13வது வசனம். 13. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்பொழுது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமீன். பாருங்க பிரியமானவர்களே, இந்த இதயத்துல தான் கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், ரொம்ப எப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்படுகிறது இதயம். அதனாலதான் அவர் சொன்னார், இதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் யாரை தரிசிப்பாங்க? தேவனை தரிசிப்பார்கள். அதனாலதான் அவர் சொல்றாரு, உங்களை நீங்க எப்படி பண்ண, உங்க இதயமாகி அந்த சுத்தமா நீங்க காத்து கொள்ள வேண்டும். அவர் வருகிற போது நீங்கள் எப்படி இருக்கணும்? அதனால்தான் யோசுவா